சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். குருபோல் இருமடங்காக கொடுப்பார் இல்லை. ஜோசியத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும்னா, குரு வக்ர யோகமானது முழுமையாக செயல்படும். ஓடு, நிதானமா ஓடு, கவனமா ஓடு. எந்த ஒரு விஷயத்தையும் மன உளைச்சலோடும் அலைச்சலோடும் உடல் உபாதையோடும் செய்ய வைப்பார். அவர் வக்ரமா இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கார், கெடுபலனை கொடுக்க மாட்டார். ரிஷப ராசிக்காரர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த குரு வக்ரகாலம் என்பது ஒரு கோல்டன் டைம். எப்படி கோல்டன் டைம் அப்படின்னு சொன்னா, ஒரு தங்கமான நேரம். ஏன்னா ஜென்மத்தில் குரு பகவான், ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மன உளைச்சலோடும் அலைச்சலோடும் உடல் உபாதையோடும் செய்ய வைப்பார். நேரடியாக செய்ய வைக்கவே மாட்டார். ஆனால் குரு பார்வை பலம் நல்லா இருக்கு, அதனால உங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல இருந்து வக்ரம். ஒரு வேலைக்கு போறீங்க, அங்க போன இடத்துல தடை. ஆனால் தடையை சரி செய்ய அங்கேயே சனி பகவான் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அவர் வக்ரமா இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கார், கெடுபலனை கொடுக்க மாட்டார். அதனால ரிஷபராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த வக்ர காலத்தை சரியா பயன்படுத்திக்கணும். ஜென்ம குரு காலத்தில் குரு வக்ர யோகமானது முழுமையாக செயல்படும். அப்ப இந்த 120 நாள் ஒரு கோல்டன் டைம். இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறைய தடை, எங்கே போனாலும் தடை, அலைச்சல், மன உளைச்சல், போகிற காரியம் முழுமையாக சக்ஸஸ் ஆகலை, நிறைய போராட்டத்தோடு இருக்கேன், எனக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வருமானமே இல்லை, நான் ஒரு வேலையாக போனால் இன்னொரு தடை வருது, தடை, அலைச்சல், மன உளைச்சல், இது கண்டிப்பாக இருக்குது. அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு கோல்டன் டைம் தான் எது, அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரை. அதுக்கப்புறம் மீண்டும் ஜென்மத்தில் குரு நார்மலுக்கு வந்துடுவார். அப்போ மன உளைச்சல் அலைச்சலை கொடுப்பார். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய வருமானத்தை டபுளாக நேர காலம். இங்கே என்னன்னா, ஜோசியத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னா, எனக்கு இப்போ நல்லா இருக்குது, நான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறேன், எனக்கு இப்போ சரியில்லை, கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், அதுக்குள்ளே உட்காந்துடக்கூடாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தாலே முடியலனாலும் முயற்சி பண்ணால் நடந்துருமா? ஆனால் அந்த தெய்வம் என்ன செய்யும், கிரகம் என்ன செய்யும், உன் முயற்சி என்ன செய்யும் என்று சொல்வதுதான் ஜோதிடத்துடைய வேலை. இப்போ நல்லா இருக்குப்பா, ரொம்ப ஸ்பீடாக ஓடு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நிதானமாக ஓடு. நான் ஓடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஜோசியம் என்பது ஓடுவதை தடை செய்வதல்ல. ஓடு, நிதானமாக ஓடு, கவனமாக ஓடு. இப்போ நல்ல ரோட்டில் ஓடிட்டு இருக்க ஸ்பீடாக ஓடு, இப்போ கரடபுரா ரோட்டில் ஓடிட்டு இருக்க நிதானமாக ஓடு. காலில் செப்பல் போட்டுக்கோ, நல்ல ஷூ போட்டுக்கோ, காலில் கீழே இருக்கிற தடைகள்லாம் பார்த்து ஓடு என்று சொல்வதுதான் ஜோசியத்தோட வேலை. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த 120 நாளும் அப்படி ஒரு கோல்டன் டைம். இந்த வக்ர காலத்தில் பல நன்மைகள் தேடி வரும். திடீரென்று அதிர்ஷ்டம், திடீரென்று மாப்பிள்ளை ஆவது, திடீரென்று மணமகள் ஆவது, திடீரென்று அலுவலகத்தில் ஒரு வேலை ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்த வேலை முடிகிறது, திடீரென்று ஒரு புது அலுவலகத்துக்கு ஒரு புது எக்யூப்மெண்ட் வாங்குவது, திடீரென்று நிலம் பதிவு செய்வது, இப்படி திடீரென்று திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு அடிச்சு தான் யோகம் என்று சொல்கிற மாதிரி ஒரு திடீர் யோகமானது இந்த 120 நாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை சரியாக பயன்படுத்தி ரிஷபராசிக்காரர்கள் முன்னேறி வரணும். நீங்கள் ரிஷபராசி, அதில் குரு ஜென்மத்தில் ஜன ஜாதகத்தில் குரு வேறைய வக்ரம் அப்படின்னா 2 கண்ணா 2 லட்டு தின்க ஆசையா அப்படின்னு சொல்கிற மாதிரி டபுள் பவர், எங்கே போனாலும் டபுள் அடிச்சுட்டு போயிடும். இந்த 120 நாள் டபுளாக குரு பகவான் கொடுத்து விடுவார். குருபோல் சனிபோல் கொடுப்பான் இல்லை, சனிபோல் கெடுப்பான் இல்லை. குருபோல் இருமடங்காக கொடுப்பார் இல்லை.
டபுளாக கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், இந்த வக்ர காலத்தில் அக்டோபர் 15 பிப்ரவரி 11 நேராக புறப்பட்டு மாயவரம் போயிடணும். மாயவரத்தில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா, வள்ளலார் கோயில்னு இருக்குது, சிதம்பரத்துலேருந்து போகும்போது முதல் ஸ்டாப்பே அதான் வரும், பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வரும் வள்ளலார் கோவில் மேதா தட்சிணாமூர்த்தி. இல்லைனா திருச்செந்தூரில் இருக்கிறவரும் மேதா தட்சிணாமூர்த்தி தான். நந்தி மேல் அமர்ந்திருப்பார். ரிஷப வாகனம் என்பது நந்தி பெருமான். அந்த நந்தி மேல் அமர்ந்த தட்சிணாமூர்த்தியை பார்த்து அவரை வியாழக்கிழமை யமகண்டத்தில் வழிபட்டு அவருடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வியாழக்கிழமை காலையில் யமகண்ட வேலையில் ஒரு கொண்டக்கல்ல மாலை சாத்தி, இல்லைன்னா ஒரு கொண்டக்கல்லை அவிச்சு அந்த படத்துக்கு முன்னாடி வச்சு ஓம் வருஷபத்து ஜாத்வி கிருதிகஸ்தாதிமி தன்னோ குரு பிரசோதியாது என்று சொல்லி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்லி அவரை வழிபடும்போது பலன்கள் டபுளாக கிடைக்கும். இரட்டை பலன்களை முழுமையாக ரிஷபராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். இதை சரியாக பயன்படுத்தி அனைவரும் குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தியுடைய அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள். இந்த பதிவில் என்னுடைய இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசத்தையும், குரு வக்ரகாலம் என்றால் என்ன, நேரடி காலம் என்றால் என்ன என்பதையும் முழுமையாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்கள் ராசிக்கான பலன்களை மட்டும் பார்த்துவிட்டு அதை மாற்றி சென்று விடாமல் அனைத்து அந்த முன்னுரையாக ஒரு பலனை சொல்லியிருப்பேன். அதேமாரி மேஷ ராசியிலையும் பலனை சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசியிலையுமே பார்த்தீங்கன்னா சில குறிப்புகளை நான் சொல்லியிருப்பேன். அதனால் தொடர்ச்சியாக நேரம் செலவிட்டு அவற்றை நீங்கள் பார்க்கும்போது, அவற்றை கேட்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு புரியாத பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்கள் சரியாக புரிந்து கொண்டு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபட்டு இந்த குரு வக்ர காலத்தில் இரட்டை பலன்களை அனுபவிக்க வாழ்த்துக்கள்.